வீடியோல பர்ச்சேஸ் ட்ராக்கர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம் வித் கண்டிஷனல் அலர்ட்ஸோட. வாங்க அது எக்ஸல் ஈஸியா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்கு அண்ட் வெண்டார் நேம் இருக்கு அண்ட் அவங்க எப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் எப்போ டெலிவரி ஆக போகுது அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டேஸ் ரிமைனிங் கண்டுபிடிக்க போறோம் அண்ட் அலர்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, டேஸ் ரிமைனிங் என்ன, நமக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் ரிமைனிங்ல இருக்கு அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா, அது எப்படி நம்ம எக்ஸல்ல பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் கொடுக்க போறோம். என்னன்னு கொடுக்க போறோம்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த ஸ்டேட்டஸ் உள்ள அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள பெண்டிங்னு டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக் கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவா இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு டேஸ்ன்னு காமி அப்படிங்கறத நம்ம எப்படி கொடுக்கலாம், இந்த டெலிவரி டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த டுடே டேட்டை மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்ப டுடேங்கிற அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காமா ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே கொடுக்காது அப்படின்னு நம்ம சும்மா டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டேஸ் ரிமைனிங்கிறது நமக்கு அழகா காமிக்கும். இப்ப பாருங்க, டேஸ் ரிமைனிங் காமிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து -1 காமிக்குது. ஏன் மைனஸ்ல வந்துருக்கு அப்படின்னா அது வந்து டேட் வந்து தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது வந்து மைனஸ்ல காமிக்குது. மற்றதெல்லாம் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு, பட் அதோட டேட் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல காமிக்குது. ஸோ இதுக்கு அலர்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஆன் ட்ராக்கா, ஓவர் டியூவா, இல்லை டியூ சூனா, இல்லை என்ன மாதிரி அலர்ட் இருக்கு அப்படிங்கிறத எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் அதே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஏன் அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரே ஒரு லாஜிக் தான் கொடுக்கலாம். ஸோ நம்ம அன் ஃபங்க்ஷன் சேர்த்து யூஸ் பண்றப்ப நம்ம அதில் நிறைய லாஜிக்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம 2-3 லாஜிக் சேர்த்து கொடுக்கறதுனால அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன கொடுக்க போறோம், இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாஜிக் கொடுத்துட்டோம். செகண்ட் லாஜிக் என்ன கொடுக்க போறோம், இந்த டெலிவரி டேட்டு லெஸ் தென் டுடே டேட்டை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப டுடேன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 லாஜிக் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு இருக்கணும், ரெண்டாவது லாஜிக் வந்து டுடே விட கம்மியா இருக்கணும். இது ரெண்டும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 லாஜிக் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம இஃப் ஃபங்க்ஷனுக்கு வரலாம். இப்ப ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா என்ன நமக்கு காமிக்கணும் அப்படின்னா ஓவர் டியூன்னு காமிக்கணும். ஓகே, இப்ப நம்ம ஃபால்ஸ்ல என்ன கொடுக்கப்போ திரும்ப இன்னொரு இஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இதுலயும் நம்ம வந்து 2 லாஜிக் கொடுக்க போறோம், அதனால அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன கொடுக்குறோம், அதே தான். இந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது லாஜிக் என்ன கொடுக்க போறோம், இந்த டெலிவரி டேட்டு நம்ம டுடே டேட்டோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டுடே நமக்கு என்னவா இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும். 3 இல்லாட்டி 3க்கு கம்மியா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஃப் ஃபங்க்ஷன்ல அது ட்ரூ கண்டிஷன்ல வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு காமிக்கணும், டியூ சூன்னு காமிக்கணும். ஓகே, இல்ல இது ரெண்டுமே இல்லை, இந்த 2 கண்டிஷன்லயுமே அது வரல அப்படின்னா அப்ப ஃபால்ஸ்ல என்ன கொடுக்கலாம், ஆன் ட்ராக்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலர்ட்ஸ் காமிக்கும். பாருங்க, நமக்கு அலர்ட்ஸ் காமிக்குது. இப்ப பாருங்க, -1 இருக்கிறதுனால 6th ஜூலை டெலிவரி டேட், பட் 7th ஜூலை ஆயிடுச்சு, இன்னும் டெலிவரி ஆகல அப்படிங்கிறப்ப அது ஓவர் டியூன்னு காமிக்குது. அண்ட் 9th ஜூலை தான் இதுக்கு டெலிவரி டேட்டு. ஸோ இன்னும் 2 டேஸ் ரிமைனிங் இருக்கு. அது வந்து 3 டேஸ்க்கும் கம்மியா இருக்கிறதுனால இங்க டியூ சூன்னு நமக்கு காமிக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 17th ஜூலை தான் இங்க டெலிவரி டேட்டு. ஸோ 10 டேஸ் ரிமைனிங் இருக்கிறதுனால இது ஆன் ட்ராக்னு காமிக்குது. ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அலர்ட்ஸ் காமிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கிட்டு இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.